ஹாய், இது வந்து ஒரு அப்டேட் வீடியோ. ஆக்சுவலி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 6 பேக் சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அந்த சேலஞ்சோட ஒரு அப்டேட் வீடியோ. ஆக்சுவலி வந்து 120 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 120 டேஸ் நான் வந்து சேலஞ்ச் எடுத்ததில் 6 பேக் வந்துச்சா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. டு பி ஆனஸ்ட், நம்ம வந்து ரொம்ப நாளாக ட்ராக்லாம் பண்ணாமல் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து 120 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனால் 6 பேக் வரல. ஏன்னா என்னோடய பாடி வந்து ஆப்ஸில் வந்து மசில் இல்லாத காரணத்தினால அந்த ஆப்ஸில் வந்து விசிபிளாக பேக்ஸ் தெரியல. பட் என்னோடய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். இந்த 10 to 12%, 15% இருக்கும்போதே வந்து நிறைய பேருக்கு 6 பேக்ஸ் கொஞ்சம் தெரியும். பட் எனக்கு அது தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஸில் வந்து மசில் இல்லாதனால அது தெரியல. ஸோ ஓகே, இப்போ எப்படி தெரியும்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அந்த இடத்துல ஆப்ஸில் வந்து மசிலை பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து 6 பேக்ஸே அங்கே பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த சேலஞ்சை வந்து நான் இங்கே வந்து குவிட் பண்ணிக்கிறேன். குவிட் பண்ணுற மீன்ஸ் சேலஞ்சாக இல்லாமல் இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ சேலஞ்சே இல்லாமல் ட்ரை பண்ண போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா வந்து என்னை பார்க்குற எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, என்ன ஆச்சு, ஹெல்த் எதுவும் இஷ்யூ இருக்கா, அந்தளவுக்கு ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, இது எனஃப் நம்ம வந்து இப்படி இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் இன்னும் என்னை வந்து நான் பல்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த பல்கிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ்லாம் வந்து நிறைய ஜிம்மில் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு அதில் நாலேஜ் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நாலேஜில் ஓகே, இப்போ நான் வந்து கட்டிங் ஸ்டேஜெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து பாடியை வந்து பல்க் பண்ணும். திருப்பி கொஞ்சம் பழையபடி கொஞ்சம் போனால் தான் வந்து பார்க்குற எல்லோரும் என்னை கேட்க மாட்டாங்க. எனக்கே வந்து அது தெரியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பல்க் பண்ணிவிட்டு அதிலே வந்து நான் ஆப்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் தெரியல. நானும் ஒரு பிகினர் தான். ஆல்ரெடி நமக்கு 6 பேக்லாம் வந்து சுத்தமாக துளி கூட நாலேஜே இல்லாதனால தான் நான் இந்த 120 டேஸ் ஆச்சு. எனக்கு அந்த இது இல்லாதனால தான் வந்து பெருசாக வந்து என்னால் பண்ண முடியல. பட் ஓகே, அளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டு திருப்பி நான் வந்து பல்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆப்ஸ் பஸ்லையும் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட் திருப்பி ஒரு கட்டிங் ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக வந்து அப்போ தான் ஆப்ஸ் விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 120 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னு நான் வந்து உங்ககிட்ட ஒரு அப்டேட் தரேன். ஸோ இந்த 120 டேஸ் முடிஞ்சிருச்சு. 6 பேக் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. எனக்கு வந்து நான் ஒரு 4 பேக்ஸ் லைட்டாக தெரிஞ்சிச்சு, ரொம்ப டெஃபினிஷனாக தெரியல. பட் 4 பேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் 2 பேக்ஸ்லாம் வந்து சுத்தமாக தெரியல. அதுக்கு இன்னும் டைம் எடுக்கணும் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஓகே, இந்த இதை வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அப்டேட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பல்க் பண்ணுறேன். திருப்பி இந்த லைஃப் ஸ்டைல்லாம் எனக்கு ஆக்சுவலி சொல்கிறேன், லைஃப் ஸ்டைலாம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்கள் 90th டே வீடியோ மட்டும் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் வந்து அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக நிறையவே சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் எப்படி வெயிட்டை கம்மி பண்ணுறது, நான் என்ன ஃபாலோ பண்ணேன், லைட்டாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு இந்த வீடியோ திருப்பி நான் பெருசாக கொண்டு போகல. அதனால தான் நீங்கள் 90th டே வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இப்போது திருப்பி நான் வந்து டயட் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த டயட்டே வந்து எனக்கு போதுமானது. அந்த டயட்டில் நான் இருந்தேன்னா அப்படியே இப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அந்த ஃபுட்ஸ் எல்லாமே பிடிச்சிருச்சு. அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சு. அதனால் பரவாயில்ல, அதுலேருந்து கொஞ்சம் பல்கப் பண்ணுற மாதிரி அதே லைஃப் ஸ்டைல் அதே டயட்டில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஜிம் ரொட்டீன் அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பல்க் ஆவேன். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த சேலஞ்சை நான் இந்த இடத்துல குவிட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் குவிட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெக்ரெட்டாக இருக்கும். பட் டு பி ஆனஸ்ட், அட்லீஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த வருஷத்தில் வந்து 6 பேக் வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்து நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வரலைன்னா ஓகே, பரவாயில்ல, இது வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது. அட்லீஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையே பண்ணலன்னா எனக்கு வந்து ரெக்ரெட் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோட அப்டேட்டாக கொடுத்துட்டு இந்த சேலஞ்ச் நான் வந்து இந்த சேலஞ்சில் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்து அப்கமிங் மோர் வீடியோஸ் இதை ரிலேட்டடாகவும் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் ப்ளஸ் மோட்டிவேஷன் ரிலேட்டடாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய். நான் வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், பட் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ பாய்.